திருச்சியில் ஒருத்தர் இருக்கார், பிராய்நாதர் கோவில், கேட்ட நட்சத்திரம். கேட்ட நட்சத்திரத்தோட மரம் பிராய் மரம். அப்ப பிராய் மரம் ஸ்தல மரம், அந்த சிவன் பேரு பிராய்நாதர். வில்வ மரம் ஸ்தல மரம், அவரோட பேரு குழந்தை இடம் மாறியா கொஞ்சம் குழந்தை பிறகும்னு. அதனாலதான் அப்ப 3ஆம் பாவத்தை ஆக்டிவேட் பண்றோம். அப்ப 4 செயல் இழந்துருச்சு. டிரான்ஸ்பர் ரொம்ப நாளா கிடைக்கலங்க, எனக்கு டிரான்ஸ்பர் வேணும்னு கேட்கிறாரு. இது திருவோண நட்சத்திரம் 3 வச்சிருக்கு. 3ங்கிறது இடமாற்றம், நம்ம முன்னாடியே சொல்லியிருந்தேன். அப்ப என்ன, சரிங்க சார் திருப்பதி போயிட்டு வாங்க, அந்த இடமாற்றத்துக்கு சப்போர்ட்டிவா இருக்கும் சார், போயிட்டு வாங்க சார். அடுத்து 4வது கட்டத்தை வச்சிருக்குன்னு வச்சுக்கோங்க. சார் எனக்கு வீடு கட்டல சார், வீடு வேணும் சார் எனக்கு அப்படின்னு கேட்குறாங்க. அப்ப என்ன பண்றோம் சார், திருச்செந்தூருங்கிறது விசாக நட்சத்திரம். இப்ப கணிச்சு பாக்குறப்ப விசாக நட்சத்திரம் நல்ல பலன்களை வச்சிருந்தா நீ அங்க போயிட்டு வாங்க. இந்த திருப்பதிக்கு சொன்ன இல்லையா, அதே தான் இங்கேயும் 4 வச்சிருந்தா வீடு வாசலுக்கு நல்லது, அந்த மாதிரி சொல்லி அதை அனுப்பி விடுறோம். காஸ்மோவியூ நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நிகழ்ச்சியில ஜோதிடம் குறித்து நமக்கு இருக்கக்கூடிய சந்தேகங்களுக்கு விளக்கம் கொடுக்கறதுக்காக ஜோதிடர் நத்தம் பாண்டியன் அவர்கள் நம்ம கூட இணைந்திருக்காங்க. தொடர்ந்து நிறைய விஷயங்கள் பேசலாம். வணக்கம் சார். வணக்கம் மேடம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் மேடம். சரி, இன்னைக்கு நிகழ்ச்சியில பொதுவா நிறைய பேருக்கு ஜோதிடர்கள் ஏதாவது ஒரு விஷயம் நடக்கல, இல்ல ஏதாவது தடைகள் இருக்கு, ஏதாவது அவங்க நினைச்ச காரியங்கள் நடக்கல அப்படின்னா அதற்கு பரிகாரங்கள் சொல்றது உண்டு. குறிப்பா கோயில் பரிகாரங்கள் அப்படின்னு இன்னைக்கு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாலுமே ஒரு பொதுவான கோயில் தான். இப்ப திருமணம் சார்ந்த தடை இருக்கு அப்படின்னா அதுக்குன்னு ஒரு கோவில் வச்சிருக்காங்க, குழந்தை வரம் தரத்துக்கு அப்படின்னு சொல்லி ஒரு கோயில். இந்த மாதிரி பொதுவா என்ன பிரச்சனை இருக்கோ அவங்க எல்லாத்துக்கும் ஒரே கோவில் பரிகாரமா சொல்றாங்க. இது எப்படி வேலை பார்க்குது, இது எத்தனை பேருக்கு கரெக்டா வேலை பார்க்கும், ஒரு சிலவங்க பேர் போயுமே எங்களுக்கு நடக்கல அப்படின்னு சொல்றத நம்மளால பார்க்க முடியுது. இதுக்கெல்லாம் என்ன காரணம், நீங்க எப்படி இதை பாக்குறீங்க? பரிகாரம், ஜோதிடத்துல பரிகாரம் அப்படின்ற ஒரு விஷயம் கோவிலுக்கு போகிறது மட்டும்தான் நம்ம, வேற என்ன இருக்க போகுது. அப்போ இப்போ இதை பரிகாரம் நீங்கள் சொல்கிறனால, வேலை செய்யலை அப்படின்னு சொல்கிறனால இதை பற்றி நான் இன்னும் கொஞ்சம் அதிகமாக பேச வேண்டியதாக இருக்குது. ஜோதிடம் அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்டா நல்லா கணிச்சு வச்ச ஒரு ஜோதிடத்தில் 27 நட்சத்திரங்களும் பவர்ஃபுல்லாக வேலை செய்யும். சரிங்களா? அப்போ அதுக்கு முன்னாடிங்க மேம், ஒரு பரிகாரத்தை நாங்கள் எப்படி தர்றோம் அப்படின்னா, இது வரைக்கும் ஒரு கிரகம் கெட்டு போச்சுன்னா அந்த கிரகத்தோட கோயிலுக்கே அனுப்புவாங்க. சரிங்களா? ஸோ இதுதான் காலங்காலமாக நம்ம நடந்துக்கிட்டு இருக்கு. இப்போ சனி கெட்டு போச்சுன்னா சனீஸ்வரன் கோயிலுக்கு போயிட்டு வாங்க, குரு கெட்டு போச்சுன்னா குருவோட கோயிலுக்கு போயிட்டு வாங்க, இந்த மாதிரி அனுப்புகிறாங்க இல்லையா? நம்ம அப்படி பண்ணுறது இல்லைம்மா. சரிங்களா? இது ஏன், என்ன நம்ம என்ன செய்கிறோம் அப்படிங்கிறத கொஞ்சம் லாஜிக்காகவே சொல்லிடுறோம். இப்போ 12 கட்டம் தான் மேம். ஒரு கட்டத்திற்கு அதுக்கு முன்னாடி கட்டம் தடுத்துரும் மேம். ஸோ இதுதான் கான்செப்ட். பிரபஞ்சத்தோட விதியும் இதுதான். இது எப்படி அப்படின்னு கேட்குறீங்கன்னா, 12 கட்டத்தில் முதல் கட்டம் நம்மளோட தலைன்னு வச்சுட்டாங்க இல்லையா, 2வது கட்டம் முகம்னு வச்சுட்டாங்க, பணம்னு வச்சுட்டாங்க, 3வது கட்டம் மனம், அலைபாயிருது, ஒரு இடத்துல இல்லாமல் அங்கிட்டு போயிட்டு இருக்கு, அந்த மாதிரி. 4ஆம் பாவங்கிறது வீடு அப்படின்னு வச்சுட்டாங்க, ஏன்னா அது நிலையான ஒரு பாவம். சரிங்களா? உள்ளூர் இந்த மாதிரி 5 அப்படிங்கிறது மனம். சரிங்களா? மனம்ல இதயம். அப்ப இதயத்துக்கு பிடிச்ச மாதிரியான விஷயங்கள், காதல், இந்த மாதிரி சந்தோஷமா இருக்கிறது, சினிமாவுக்கு போறது, இந்த மாதிரி விஷயங்கள். 6ங்கிறது வேலை, உழைப்பு அப்படின்னு சொல்லி வச்சிருந்தோம். 7 அப்படிங்கிற சமசப்தம், வெளியே பழகிறது, நான் எப்படி வெளியே பழகுவேங்கிறது இந்த 7வது கட்டத்தை பார்த்தா தெரிஞ்சிடும். 8வது கட்டத்தில் இந்த ஆயுளில் அவர் எப்படி கஷ்டப்பட போறாரு அப்படிங்கிறது தெரிஞ்சிடும். சரி, கஷ்டமான ஒரு பாவம் நமக்கு தெரியும். 9வது பாக்ஸு கடவுள் ஸ்தானம். எப்பவுமே கடவுள் கடவுள் கடவுள், அந்த மாதிரி கடவுள் ஸ்தானம். 10 அப்படிங்கிறது பொறுப்பு ஸ்தானம். சரிங்களா? ஒரு உயர் பதவி, அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே அதுதான். ஒரு இன்ஸ்பெக்டர், ஒரு ஸ்டேஷனுக்கு ஒரு இன்ஸ்பெக்டர் 10ஆம் பாவம். ஒரு குரு அப்படின்னா ஒரு பேங்க்குக்கு அவர் மேனேஜர் 10ஆம் பாவம். அப்போ ஒரு மாவட்டத்துக்கு ஒரு கலெக்டர் 10ஆம் பாவம். அப்போ பொறுப்பு அப்படிங்கிறது 10ஆம் பாவம். 11ங்கிறது லாபஸ்தானம், திருப்தி ஸ்தானம். சரிங்களா? திருப்தியாக இருக்கிறது, திருப்தியாக சந்தோஷமாக இருக்கிறது 11வது பாக்ஸ். 12வது பாக்ஸுங்கிறது மறைவு ஸ்தானம் தான், பாதம்னு சொல்கிறோம். அது ஒரு மறைவு ஸ்தானம் தான். ஆனால் அதில் தான் முதலீடுன்னு வச்சுட்டாங்க. இப்போ ஒரு முதலீடு பண்ணி வச்சிடுறேன், நான் என் பேரன் பிள்ளைக்காக முதலீடு வச்சிடுறேன், அதை நான் அனுபவிக்க முடியாது, நான் செத்ததுக்கப்புறம் வேணால் அவர் எடுத்துகிட்டு போவார். இதுதான் கான்செப்ட். 12ல் இருக்கிற ஒரே ஒரு நல்ல விஷயம் இதுதான், முதலீடு. நான் முதலீடு பண்ணி வைக்கலாமாயா பின்ன பிறகு நல்லா இருக்கும், அந்த பாவத்தை. இப்போ இது ஒரு கான்செப்ட். இதை அப்படியே நீங்கள் திருப்பி போட்டு பாருங்களேன். 12வது கட்டத்தை தடுக்கக்கூடிய கட்டமா 11 இருக்கு. நான் ஏன் இஷ்டத்துக்கு சந்தோஷமா திருப்தியா லாப பணத்தை பூரா ஜாலியா அனுபவிச்சிட்டேனா முதலீடு செய்ய முடியுமா? செய்ய முடியாது. அப்ப இந்த 12ங்கிற கட்டத்தை 11 தடுத்துருச்சு. சரிங்களா? அப்ப நான்
10வது கட்டத்துக்கு வருவோம். பொறுப்புன்னு ஒரு வார்த்தை சொன்னேன். ஒரு இன்ஸ்பெக்டரோ இல்லை வந்து ஒரு கலெக்டரோ ஜாலியாக இருக்க முடியுமா சொல்லுங்க? எப்போ என்ன நடக்கும்னு தெரியாது. அவங்க தான் பொறுப்பாளி. ஜாலியாக சந்தோஷமா ஒரு 10 நாள் 20 நாள் லீவ் போட்டு போக முடியுமா? பொறுப்பு. அப்போ பொறுப்பு இருக்கும் பொழுது அவர் அந்த லாபம் நமக்கான லாபம் என்ன மேம்? நமக்கான ஜாலியாக இருக்கிறது தானே மேம் நம்மளோட வேற எதையும் நம்ம எடுத்துட்டு போக போகிறதில்ல. இந்த லாபஸ்தானம் அப்படிங்கிறது பண லாபம்ன்றது மட்டும் இல்லை, நமக்கு இன்னைக்கு எதெல்லாம் லாபம், எனக்கு என்னெல்லாம் கிடைச்சிச்சுங்கிறது கூட லாபஸ்தானம் தான். அப்படி பார்க்கும்போது பொறுப்பு உள்ளவர்கள் இப்படி இருக்க முடியாது. அப்போ 11 தடுக்கிறது 10. சரிங்களா? அப்போ 9வது கட்டத்துக்கு வாங்க. கடவுள்னு சொல்லி ஆரம்பிச்சிருந்தேன். அப்போ யாரும் கோயில் குளம் பொங்க சோறு இந்த மாதிரி அந்த கோயில் பணி இப்படி இருக்கிறவங்க இப்படி இருக்கிறவங்க என்ன பண்ண முடியும்? பொறுப்பாளிகளாக இருக்க முடியாது. அப்படி இருக்கிறவங்க ஏன்னா தொழில் ஸ்தானம் நீதி நேர்மை பார்க்கறது 9ஆம் பாவம். அது போய் தொழில் பண்ண முடியுமா சொல்லுங்க? நீதி நேர்மை பார்த்தா தொழில் நடக்காது. அப்ப அந்த பாவத்தை அந்த பாவம் தடுத்துருது. அப்ப கடவுளோட ஆசீர்வாதத்தையே தடுக்கிற பாவம் தான் 8ஆம் பாவம். கடவுள் ஆசீர்வாதம் இருந்துச்சுன்னா ஏன் அவன் கஷ்டப்பட போறான்? 8ஆம் பாவம் மறைவு ஸ்தானம்னு சொல்றேன். அப்போ 9ஐ 8 தடுக்கிறது. சரிங்களா? அப்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கீங்க. அப்ப என்னைய தடுக்கிறது யாரு? 7ஆம் பாவம் வெளி பழக்கம்னு சொன்னேன். எனக்கு ஒரு 10 லட்சம் கடை இருக்குங்க, அதை வந்து உங்ககிட்ட சொல்றேன் சார், இந்த மாதிரி ஒரு கடை. சரி இந்தப்பா நீ ஒரு 5 லட்சம் வச்சுக்கோ, போ இந்த கடனை சரி பண்ணு. இல்ல பணம் இல்லை அப்படின்னா ஒரு அட்வைஸ் கூட கொடுப்பீங்க, இதுக்கு இதை செய்ய அப்படின்னு. அப்ப கஷ்டத்தை நானா வச்சுக்கிறத விட ஒருத்தரிடம் பகிரும் பொழுது அது கஷ்டம் தீருது. அப்ப 8ஆம் பாவத்தை தடுக்கக்கூடியது 7ஆம் பாவம். சரி சமம் அப்படி. 6ஆம் பாவத்தை வெற்றி ஸ்தானம் உழைப்பு ஸ்தானம் சொல்லியிருந்தேன். விட்டு கொடுத்துக்கிட்டு இருந்தா வெற்றி பெற முடியுமா? நீங்களா நானான்னு பார்க்கணும். 7ஆம் பாவம் அப்படி கிடையாது, கஷ்டம் ஷேர் பண்றோம். 6ஆம் பாவங்கிறது பிடிவாதம் வெற்றி. சரிங்களா? உழைப்பு ஸ்தானம். உழைக்கிறவன் விட்டு கொடுக்க முடியுமா? விட்டே கொடுக்க மாட்டான். அப்ப 6 7ஐ தடுப்பது 6. அப்ப அந்த 6 தடுக்கிறது 5. 5ல காதல் இதயம் மனசுக்கு பிடிச்ச சினிமா இப்படி திரிகிறவனால உழைக்க முடியுமா? உழைக்க முடியாது. ஓகேங்களா? அப்ப 6 தடுக்கிறது 5. அப்ப ஜாலியா மனம் போக்குல ஜாலியா சந்தோஷம் சினிமா பார்த்துட்டு இருந்தா வீடு கட்ட முடியுமா? அப்ப வீடு கட்டி ஒரு இதா பண்றவன் என்ன ஹவுசிங் லோன்ல மாட்டி இங்க இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இந்த படத்துக்கு போனா அவ்வளவு செலவாயிரும் இதை பண்ண அவனால ஜாலியா இருக்க முடியாது. அப்ப என்ன பண்றோம்? இந்த 5வது கட்டத்தை தடுக்கக்கூடிய கட்டம் 4வது கட்டம். அப்ப என்ன சொந்தமா வீடு சொந்த ஊர்ல எல்லாம் பண்ணிட்டு 3ஆம் பாவங்கிறது இடமாற்றம்னு சொல்லிட்டேன். ஸோ இப்போ இந்த ஒரே இடத்துல இருக்க விடாம பண்றது 3வது கட்டம். அப்ப அந்த 3ஆம் பாவம் வரப்ப டிரான்ஸ் எங்கேயாவது வெளியில போற மாதிரி வந்து இப்படி ஒவ்வொரு கட்டத்தையும் அதற்கு முன்னாள் கட்டம் தடுக்கும். இவ்வளவே கான்செப்ட் பிரபஞ்ச விதி. சரிங்களா? இப்ப என்ன செய்யறோம்னா ஒரு கட்டம் கெட்டு போச்சு அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அந்த கட்டத்தோட கோயிலுக்கே போயிட்டு வர சொல்றது நல்ல விஷயம் இல்லம்மா. அப்ப அதனாலதான் நடக்கிறது இல்லையா? அதெல்லாம் நடக்கிறது இல்லைன்னா அது தேவையில்லாம திரும்ப போய் கெட்ட எனர்ஜியவே வாங்கிட்டு வந்துருவாங்க. போறதுனால திரும்ப நமக்கு பிரச்சனை தான் ஏற்படும். அதாவது மேம் வேற ஒண்ணு இல்லாம ஒளி நின்ற இடம் ஜோதிடம் சொன்னேன் இல்லைங்களா? ஒளியத்தானே நம்ம எடுத்துக்கிறோம். சூரிய வெளிச்சம் தான் ஜோதிடம்னு நான் சொல்லிட்டேன். அப்ப நம்ம முன்னோர்கள் என்ன செஞ்சாங்கன்னா பிரபஞ்ச விதி என்ன மேம்? கேட்டா கிடைக்கும். இதுதான் பிரபஞ்ச ஈர்ப்பு விதியும் இதுதான். மனசார கடவுள்கிட்ட வேண்டிக்கங்க அப்படின்னு சொல்லி. இப்போ மேம் 3 மதம் மேஜரா இருக்கு. 3 மதத்திலையும் காமனா இருக்க விஷயத்த பாருங்களேன். கிறிஸ்தவர்கள் என்ன பண்றாங்க? இயேசு முன்னாடி போய் மண்டி போட்டு வேண்டுறாங்க, பிரார்த்திக்கிறாங்க, ஜெபிக்கிறாங்க. இதை சொல்றோம் இல்லையா? கர்த்தரே எனக்கு வந்து அப்படி வேண்டுறாங்க. அடுத்து முஸ்லீம் மதத்தினர் என்ன பண்றாங்க? நமக்கு மேல ஒரு சக்தி இறைவன் இருக்காரு அப்படின்னு சொல்லி தொழுகிறாங்க. அல்லாஹ் எனக்கு மேல் ஒரு சக்தி இருக்கு, அவர் அல்லாஹ் அப்படின்னு. யாரெல்லாம் கடவுள் ஒருவரேன்னு ஒத்துக்கிறீங்களோ அவங்க முஸ்லீம் மதத்தில் இருக்கிறதாக அவங்க எடுத்துக்கிடுவாங்க. சரிங்களா? ஸோ அந்த ஒத்து போகுது, கருத்தியல் ஒத்து போகுது. இந்து மதத்திலையும் அதே தான். அதாவது என்ன சொல்கிறோம்? நம்ம போய் கடவுள்கிட்ட வேண்டுறோம், சாமி எனக்கு இதை கொடு அதை கொடுன்னு. அவர்கிட்ட கொஞ்சம் ஒரு உண்டியலில் காசை போட்டு அவர்கிட்ட நம்ம வேண்டுறோம் இல்லையா? அப்போ இப்போ வந்து இதில் கடவுள் தான் காமன்னு நினச்சிங்கன்னா அது இல்லைங்க மேம். கடவுள் யாராக வேணாலும் இருக்கலாம். சிவனாக இருக்கலாம், பார்வதியாக இருக்கலாம், அல்லாவாக இருக்கலாம். இது இல்லை, வேண்டுறது தான் மேம் காமன். சரிங்களா? வேண்டுறோம், அதுதான் காமன். எங்க போய் வேண்டுறோங்கிறதான் காமன். நம்ம முன்னோர்கள் அதையும் ஒருபடி மேல போய் என்ன செஞ்சு வச்சுட்டாங்கன்னா, இந்த நட்சத்திரங்களுக்கும் மரங்களுக்கும் சம்பந்தம் இருக்குன்னு கண்டுபிடிச்சிட்டாங்க. அது எப்படி? அது இருக்கிற அத்தனை உயிர்களுக்கும் நட்சத்திரங்களுக்கும் சம்பந்தம் இருக்குமா? அத்தனை உயிர்களுக்கும் 27 நட்சத்திரங்களும் சேர்ந்துதான் 9 கிரகத்துக்கிட்ட அந்த வேலையை கொடுத்து செய்ய சொல்லும். பவர் வந்து நட்சத்திரத்துக்கிட்ட தான் இருக்கு. சரிங்களா? நட்சத்திரங்கள் ஆட்டி வைக்கிற ஆட்கள் தான் வந்து கிரகங்கள். கிரகத்துக்கு மேல ஒருத்தர் இருக்கான். அப்ப அந்த கிரக நட்சத்திரத்திற்கும் இங்க உள்ள மரங்களுக்கும் ஒரு ஆக்டிவேஷன் இருக்குமா? அந்த ஆக்டிவேஷனை அவங்க கண்டுபிடிச்சு அந்த ரேசஸ் விழுகக்கூடிய இடத்தையும் இப்போ இதில் வந்து நம்ம முன்னோர்களை பற்றி இது நான் என்னதான் சயின்ஸு பியூரு அறிவியல்னு போனால் கூட மேம் இந்த கிரகத்தோட தன்மையை அவங்க எப்படி கண்டுபிடிச்சாங்க? இப்போ செவ்வாய் லக்னத்தில் இருந்தால் கோவக்காரனாக இருப்பான்.
செவ்வாய்ங்கிறது ஒரு முரட்டுத்தனம், தைரியசாலி, இந்த மாதிரி சூரியன்கிறது அதிகாரம் முக்கியம். அப்போ அவனுக்கு லக்னத்தில் இருக்க அதிகாரமா இருக்கான். ஓகேங்களா? அப்போ இந்த காரகங்களை எப்படி, சந்திரன் இருந்துச்சுன்னா மாற்றி மாற்றி யோசிச்சுக்கிட்டு குழப்பவாதியாக இருப்பான், புதன் இருந்துச்சுன்னா புத்திசாலியாக இருப்பான், குரு இருந்துச்சுன்னா நீதி நேர்மை பார்க்குறவனா இருப்பான், சனி இருந்தால் கொஞ்சம் மந்தமாக இருப்பான். சரிங்களா? என்ன சொல்கிறது உபநட்சத்திர முறையில். சரிங்களா? அப்போ அந்த காரகத்தை எப்படி எடுத்தாங்க அப்படிங்கிறது ஒரு ஆச்சரியம். இந்த ரேசஸ்களை எல்லாம் எப்படி கால்குலேட் பண்ணாங்க வச்சாங்கன்னா நம்ம முன்னோர்கள் வந்து நமக்காக விட்டுட்டு போன ஒரு விஷயம். அதோட விடலாமா, அதுக்கும் பரிகாரத்தை வச்சாங்க. அப்போ என்னன்னா அந்த ரேசஸ் விழுகக்கூடிய ஒரு இடத்த கண்டுபிடிச்சு கோவிலை கட்டி அங்கே வந்து அந்த ஸ்தல மரத்தை வச்சாங்க. ஸ்தல மரம் தான் பவர்ஃபுல். ஓகே, இப்போ நம்ம கோயில் வழிபாடை விட அந்த மரத்தை ஸ்தல மரம் தான் வழிபாடு. இப்போ நான் இதை சொல்றேன், எத்தனை பேரால இதை ஏத்துக்க முடியும்ன்றது தெரியாது. இதை நான் 100 வருஷத்துக்கு முன்னாடி கல்லடி தான் வாங்கியிருப்பேன். ஏன்னா கடவுளை போய் இல்லைன்ற மரத்தை போய் சுத்த சொல்லிக்கிட்டு இருக்கா, வேண்ட சொல்லிக்கிட்டு இருக்கா அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. இப்போ என்னன்னா ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் ஒவ்வொரு மரங்கள் இருக்கு அப்படிங்கிறது கான்செப்ட். என்னன்னா திருச்சியில ஒருத்தர் இருக்கார், பிராய்நாதர் கோவில், கேட்ட நட்சத்திரம். கேட்ட நட்சத்திரத்தோட மரம் பிராய் மரம். அப்ப பிராய் மரம் ஸ்தல மரம், அந்த சிவன் பேரு பிராய்நாதர். வில்வ மரம் ஸ்தல மரம், அவரோட பேரு வில்வனேஸ்வரர். மருதமலம் ஸ்தல மரம் மருதீஸ்வரர், அது ஒரு நட்சத்திரத்தோட மரம். சரிங்களா? பூச நட்சத்திரத்தோட மரம் வந்து அரச மரம், அரசலீஸ்வரர்னு பேர் வச்சுட்டாங்க. சரிங்களா? இந்த மாதிரி சொல்லிக்கிட்டே போலாம். ஓகே, இப்போ இது கூட வந்து இப்போ நீங்க சொன்ன நட்சத்திரங்களை எந்த நட்சத்திரம் தடுக்குதோ அதற்கான மரத்தை கான்செப்ட். இப்போ இந்த மாதிரி தான் அந்த மரங்களுக்காக தான் நிறைய சிவன்களை வச்சிருப்பாங்க. சிவன் எல்லாம் ஒன்று தானே. அப்போ இந்த சிவன் இந்த மாதிரி, இந்த சிவன் இந்த மாதிரி இல்லை. இப்போ பின்னாடி இருக்க ஸ்தல மரம் பவர்ஃபுல்லாக வேலை செய்யும். இப்போ அனுச நட்சத்திரத்தோட மரம் வந்து ஒரு மகிழ மரம். இந்த மகிழ மரத்தை ஸ்தல மரமாக இருக்கக்கூடிய கோயில்கள் எல்லாமே அனுச நட்சத்திரத்தோட கோவில்கள்னு அர்த்தம். அங்க வந்து அந்த ரேசஸ் இருக்கு. இப்ப அனுச நட்சத்திரம் கெட்டு போனவங்க அங்க போறப்ப அவங்களுக்கு தேவையில்லாத கெட்ட எனர்ஜியை வாங்கிட்டு, நம்ம உடம்பு ஒரு ஆண்டனா. ஓகேங்களா? நம்ம முடிகள் வந்து அதை அப்சர்வ் பண்ணி நம்ம உடம்பு கொடுக்குது. அங்கே ஒரு ரேசஸ் இருக்கு. சேட்டிலைஸ் தம்பிக்கிற அளவுக்குலாம் நம்ம போக வேண்டாம், அதெல்லாம் இல்லை. இங்கே ஒரு எனர்ஜி இருக்கு, அவ்வளோதான். அந்த எனர்ஜி நமக்கு தேவை. நம்ம ஒவ்வொருத்தரோட மூளையும் பிரபஞ்சத்தோட கனெக்ட் தான் ஆயிட்டு இருக்கு. சரிங்களா? அப்போ அனுச நட்சத்திரம் நன்கு கணிச்சு 27 நட்சத்திரத்தை தனியாக எடுத்தாச்சு இல்லையா? அந்த நட்சத்திரம் நல்ல என்ன பலன்களை கொடுக்குதுன்னு நம்ம பார்க்கணும். இவருக்கு இந்த ஜென்மத்தில் அது கெட்ட பலன்களை கொடுத்துட்டா அங்கே போயிட்டு வரப்ப தேவையில்லாத கெட்ட விஷயங்கள் நடக்கும். இதுதான் திருப்பதி சொல்கிறோம் இல்லையா? அது திருவோண நட்சத்திரத்தோட கோயில். நன்கு கணிக்கப்பட்ட ஜாத திருவோண நட்சத்திரம் வீக்காக இருக்கு, அங்கே போயிட்டு வந்தால் உங்களுக்கு ஆகாது. இது ஒவ்வொரு கோவிலுக்கும் வேலை செய்யும். அதை இவங்க பெருசாக எடுத்துக்க மாட்டாங்க. கோயிலுக்கு போயிட்டு வந்து எப்படியா கெட்டது நடக்கும் அப்படின்ற மாதிரி போயிடுவாங்க. ஸோ அதனால் எந்த கோயிலுக்கும் போக வேணாம்னு நம்ம சொல்ல வேணாம். இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி குரு நாளை வச்சிருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அது ஒன்று விசாக நட்சத்திரமா இருக்கும், இல்லாட்டி பூரட்டாதியா இருக்கும், இல்லாட்டி புனர்பூசம் மாதிரி ஏதோ ஒரு நட்சத்திரம் நாளை வச்சிருக்கோம். அப்ப அந்த நட்சத்திரங்களே 3வது ராசி ஒன்று தொடர்பு. இப்போ 4வது ராசினா என்ன, வீடு அப்படின்ற மாதிரி நான் சொல்லியிருந்தேன். அப்படின்னா என்ன, ஒரே இடத்துல இருக்கிறது. அந்த அஞ்சு தான் குழந்தை, அது தடுக்கிறது 4. அப்போ அது ஓடிக்கிட்டு இருக்கும். அப்போ அதை தடுக்கிறது யாருங்க, 3. அதனால தான் சொல்ல குழந்தை இல்லாட்டி இடம் மாறி இருயா கொஞ்சம் குழந்தை பிறகும்னு. அதனால தான் அப்போ 3ஆம் பாவத்தை ஆக்டிவேட் பண்றோம். அப்போ 4 செயல் இழந்துருச்சு, 5 ஆக்டிவேட் ஆயிரும். ஓகே, இப்போ நீங்க சொல்லும்போது திருப்பதி பத்தி கூட சொல்லியிருந்தீங்க. ஏன்னா பொதுவான ஒரு கான்ட்ரவர்ஷியல் இருக்கு, திருப்பதிக்கு எல்லாருமே போகக்கூடாது, ஒரு குறிப்பிட்ட ராசிக்காரர்கள் மட்டும்தான் திருப்பதிக்கு போகணும், இல்ல குறிப்பிட்ட ராசிக்காரர்கள் திருப்பதி போகக்கூடாது அப்படிலாம் சொல்றாங்க. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க சார்? யுவ நட்சத்திர முறைப்படி திருவோண நட்சத்திரத்தை நாங்கள் வந்து திருப்பதியாக கன்வெர்ட் பண்ணி வச்சுருக்கோம். அப்போ திருவோண நட்சத்திரம் இந்த நன்கு கணிக்கப்பட்ட ஒரு ஜாதகத்தில் என்ன பலனை, என்ன ராசி, 12 ராசியில் எதை தொடர்பு கொண்டிருக்குன்னு பார்க்குறோமா. அப்போ 1வது கட்டத்தை தொடர்பு கொண்டிருக்கு அப்படின்னா திருப்பதி போயிட்டு வந்தாருன்னா அவரை பற்றி அவர் கொஞ்சம் யோசிக்க ஆரம்பிப்பார். எப்போ பாரு பிறருக்காகவே ஓடிட்டு இருக்க பர்சன்ஸ்லாம் அவரை பற்றி கொஞ்சம் சிந்திப்பார். 1ங்கிறது லக்னம் அவர் தான். 2 வச்சிருந்துச்சு அப்படின்னா அவரோட சுய ஜாதகத்தில் கணிச்சு பாருங்க. 2 வச்சிருந்துச்சுன்னா நீங்கள் திருப்பதி போயிட்டு வாங்க, உங்களுக்கு பணத்துக்கு நல்லது. 2ங்கிறது பணத்துக்கு நல்லது. ஓகே, போயிட்டு வாங்க, கிடைக்கும். அதே மாதிரி 3 வச்சிருந்துச்சுன்னா இடமாற்றம், விற்பனை, இந்த மாதிரி விஷயங்களுக்கு நல்லதுங்க. நீங்க அங்க ஒரு டிரான்ஸ்பர் ரொம்ப நாளா கிடைக்கலங்க, எனக்கு டிரான்ஸ்பர் வேணும்னு கேட்கிறாரு. இது திருவோண நட்சத்திரம் 3 வச்சிருக்கு. 3ங்கிறது இடமாற்றம், நம்ம முன்னாடியே சொல்லியிருந்தேன். அப்போ என்ன, சரிங்க சார் திருப்பதி போயிட்டு வாங்க, அந்த இடமாற்றத்துக்கு சப்போர்ட்டிவாக இருக்கும் சார், போயிட்டு வாங்க சார். அடுத்து 4வது கட்டத்தை வச்சிருக்குன்னு வச்சுக்கோங்க. சார் எனக்கு வீடு கட்டலை சார், வீடு வேணும் சார் எனக்கு அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ என்ன பண்ணுறோம் சார், திருப்பதி ஓகே குட் சார், நீங்கள் போயிட்டு வாங்க, அதுக்கான ஒரு ஆப்ஷன் நடக்கும். அதுவே திருவோணம் 5 வச்சிருக்கு அப்படின்னா, சார் உங்களுக்கு லவ் சக்ஸஸ் ஆகணும் சார், என்ன சார், சரிங்க சார் திருப்பதி போயிட்டு வாங்க சார். 5ங்கிறது ஒரு மனசுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு லைஃப், ஒரு காதல் சக்ஸஸ் ஆக அப்படி சார். 6 வச்சிருக்கு அப்படின்னா என்ன செய்யறோம், வேலை. அப்போ வேலை கிடைக்கல அப்படின்னா நீங்கள் திருப்பதி போயிட்டு வாங்க சார், வேலை கிடைக்கும் அப்படிங்கிறத சொல்கிறோம். 7 வச்சிருக்குன்னு வச்சுக்கோங்களேன். 7ங்கிறது திருமண கட்டம், திருமண வேலை சார், திருமண ஆலோசனை, சரிங்க சார் ஒரு தடவை நீங்கள் திருப்பதி போயிட்டு வந்துடுங்க சார், ஓகே. 8 வச்சிருக்கு,
அப்படின்னா போக வேண்டாம். சரிங்களா? ஸோ 8ங்கிறது ஒரு நெகட்டிவ், எனக்கு பிறருக்கு தான் லாபம். ஸோ அதனால திருவோணம் கெட்டு போனவங்களுக்கு மட்டும் நாங்கள் அலோவ் பண்ணோம். கேட்டால் தான் நாங்களாக போய் சொல்லுவோம். கேட்டால் இல்லை சார், அதை விட வேற பெருமாள் கோயில் இங்கே போங்க. ஏன் குறிப்பிட்டு அந்த 8 கெட்டு போகும்போது திருப்பதி எட்டுங்கிறது மறைவு ஸ்தானம் மேம். ஓகேங்களா? 8ங்கிறது பிறருக்கு லாபம். 2ஆம் பாவத்தில் பணம் 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 சொல்லிட்டு இருந்தேன் இல்லையா? நான் 1ஆம் பாவம்னா நீங்க தான் 7ஆம் பாவம், சம சப்தமம் 180 டிகிரி. அப்ப நான் 1வது கட்டத்துல நீங்க 7வது கட்டத்துல இருக்கீங்க. அப்ப உங்களுக்கு 2 வந்து எனக்கு 8ஆம் மாறும். அப்போ என்னோட பணம் உங்களுக்கு லாபமா போகும். ஸோ இதுதான் கான்செப்ட். அதனால் 8ங்கிறது பிறருக்கு லாபம். நான் ஒன்று நினைத்தால் அது தவறாக போய்விடும். ஸோ அதுதான் கான்செப்டுமா. அதான் 8ங்கிறது மறைவுஸ்தானம் அப்படின்னு சொல்றேன். அது குறிப்பிட்ட கோயிலுக்கு போங்க, ப்ளஸ் குறிப்பிட்ட டைம்ல போங்க அப்படின்னு. அது கொஞ்சம் சீக்ரெட் மேம். ஸோ இந்த நேரத்தில் போகணும். ஓ, அதுக்கு டைமிங்கும் இருக்கு. அந்த நட்சத்திரம், அந்த நட்சத்திரத்திலிருந்து வரக்கூடிய பார்ட்னு ஒன்று இருக்கு. ஸோ அதில் போனாதான் அந்த முழுமையான சரி இந்த நேரத்தில் நம்ம அந்த கோவில் பர்டிகுலர் கோவிலில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க சார். அது உங்களுக்கு நல்ல எனர்ஜியை தரும். அந்த எனர்ஜியை போய் வாங்கிட்டு வரோம். ஸோ அதனால தான் திருச்செந்தூர்ல கூட இன்னமும் சட்டையை கழட்டிட்டு உள்ள வர சொல்றாங்க. ஸோ அங்க என்ன காரணம் சார்? அதான் வந்து ஒளிதான மேம் ஜோசியம். ஜாதகம்ங்கிறது இந்த ஒளிதான். நம்ம உடம்பு எல்லாமே இந்த ஒளி. இது மண்ணிலே வளர்ந்தா மண்ணிலே போயிடுது இல்லைங்களா? அப்போ அந்த ஒளி தான். இப்போ காய்கறிகள்லாம் சூரிய வெளிச்சம் இல்லாட்டி வரல இல்லை மேம். அதை சாப்பிட்டு தான். அப்போ சூரிய ஒளி ஜோதி அதுதான். அப்போ அங்கே ஒரு ரேசஸ் இருக்கு. அந்த ரேசஸ் நமக்கு நன்மை செய்யுமா தீமை செய்யுமா? இந்த ஆண்டனாவுக்கு அந்த ரேசஸ். அப்போ எந்த ரேசஸ் எனக்கு தேவையோ அதை போய் வாங்கிட்டு வா. ஸோ அதுதான் திருச்செந்தூர்ல இருந்து நம்ம அந்த திருச்செந்தூருங்கிறது விசாக நட்சத்திரம். இப்போ கணிச்சு பார்க்குறப்ப விசாக நட்சத்திரம் நல்ல பலன்களை வச்சிருந்தா நீ அங்கே போயிட்டு வாங்க. இந்த திருப்பதிக்கு சொன்ன இல்லையா, அதே தான் இங்கேயும் 4 வச்சிருந்தா வீடு வாசலுக்கு நல்லது. அந்த மாதிரி சொல்லி அதை அனுப்பி விடுறோமா. இப்போ எதெல்லாம் கெட்டு போயிருக்கோ அப்போ 8ங்கிறது கெட்டு போனது, 12ங்கிறது கெட்டு போனது. அப்போ என்ன அதை சரி கட்டுற ஒரு எனர்ஜி எங்கே கிடைக்குன்னு நம்ம ஜாதகத்திலேயே 7ன்னு ஒன்று இண்டிகேட் ஆயிருக்கும். ஒரு நட்சத்திரம் வச்சு அந்த நட்சத்திர கோயிலுக்கு போறப்ப இந்த 8ங்கிற கஷ்டம் அடிபடும். அப்ப நம்ம பரிகாரம் எப்படி இருக்குன்னா, கெட்டு போன கோயிலுக்கு அனுப்பாம அவரோட நட்சத்திரத்திலே எது குழந்தைய தருது, எது வந்து வீடு வாசல் கட்டுற யோகத்தை தருதுங்கிறத கண்டுபிடிச்சு அவருக்கு மட்டும் சிறப்பு. அதே நட்சத்திரம் இன்னொருத்தருக்கு வேற பலனை கொடுக்கும், இன்னொருத்தருக்கு வேற பலனை கொடுக்கும். ஒருத்தருக்கு கொடுக்குற பலனையே இன்னொருத்தருக்கு தராது. ஓகே. ஸோ இன்னைக்கு நிகழ்ச்சியில வந்து கோவில் பரிகாரங்கள் எவ்வளவு முக்கியமானது, ஏன் நிறைய பேருக்கு பரிகாரம் வேலை செய்ய மாட்டேங்குது அப்படிங்கிறத பத்தி ஒரு தெளிவான புரிதல் எங்களுக்காக கொடுத்தீங்க. ரொம்ப நன்றி சார். நன்றிங்க மேடம்.